Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. இந்த நிர்வாக மாற்றங்கள் பற்றி திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சுடைய சாராம்சத்தை விளக்கத்துக்கு நம்முடைய ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. திமுக பார்க்காத வெற்றியும் இல்ல, திமுக பார்க்காத தோல்வியும் இல்ல. அதனால நம்ம மீண்டும் வருவோம், நிர்வாகிகள் உற்சாகமா பணியாற்றணும் அப்படிங்கிற செய்தியை தான் செயற்குழு கூட்டத்துல திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த செயற்குழு கூட்டத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றும் போது தேர்தலில் தான் தோல்வி அடைஞ்சிருக்குமே தவிர நிரந்தரமா நம்ம எந்த தோல்வியுமே அடையல, திமுகவின் எதிர்காலத்தை திட்டமிட நமக்கு கால அவகாசம் கிடைத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக வரலாற்றுல இது மிக முக்கியமான செயற்குழுவா இருக்கு அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்காரு. திமுக நிர்வாகிகளோட ஒப்புதலோடு திமுகவுல அமைப்பு முறையில முக்கியமான பெரிய மாற்றங்களை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டு கடந்த பிறகும் இப்பவும் திமுக வலிமையோட இருப்பதற்கான காரணம் நம்மளுடைய அமைப்பு முறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மன்னிக்கணும், இப்போ புதிய மாற்றங்களை செய்ய போறோம் அப்படின்னு அவர் சொல்றது இதை தாண்டிய மாற்றங்களா, இப்ப செய்தியா இருக்கக்கூடிய மாற்றங்களா? இப்ப செய்தியாக்கக்கூடிய மாற்றத்தையும் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி பதவிகள் கொடுக்கும் போது யாருக்கெல்லாம் பதவி கொடுக்க போறோங்கிற மாற்றத்தையும் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா நிர்வாகிகள் கூட்டத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, புதிதாக இளைஞர்கள் மகளிருக்கு நம்ம அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற செய்தியை கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசும்போது கடந்த 5 வருஷமா நான் ஆட்சியை பார்த்துக்கிட்டேன், ஆனா நிர்வாகிகளை நம்பிதான் இந்த கட்சியினுடைய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருந்தேன், ஆனா மாவட்ட செயலாளர்களும் சரி பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த அப்போதைய அமைச்சர்களும் சரியா பணியாற்றல அப்படிங்கிற செய்தியையும் மு.க. ஸ்டாலின் இன்றைய கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. அதனால பல புதிய மாற்றங்கள் திமுகவில் வரப்போகுது. இந்த வயது நிர்ணயம் அப்படிங்கிறது இப்போ அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் இந்த வயது நிர்ணயத்தை முக்கியமா வச்சு இளைஞர்கள் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. இன்னும் விரிவா விளக்கி சொல்லுங்க. நீங்க திமுக பீட்டை பார்க்கிறவர், ரொம்ப ஆழமா திமுகவை உன்னிப்பா கவனிக்கிறவர், இந்த மாற்றங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க. இவங்க அசைன் பண்ணிட்டே போறாங்க. கிளைக்கழக செயலாளர் அப்படிங்கும் போது ஒரு இளம் வயதை, ஒரு 45 வயசு, அதை உச்ச வரம்பா வைக்கிறாங்க. அந்த பதவிகள் மேல மேல போக 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 அதை கூட்டிக்கிட்டே போறாங்க. மாநில பொறுப்புகளுக்கு அப்படின்னு வரும்பொழுது வரம்பு இல்லை இல்லையா? சோ பழையதுக்கும் இதற்கும் ஆன மாற்றங்களை சொல்லுங்க. முன்னாடி எல்லா பதவி, ஏதாவது பதவிக்கு உச்ச வரம்பு இருந்ததா, இந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்க. திமுகவுல இதுவரைக்கும் இந்த வயது உச்ச வரம்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்பதான் முதல் முறையா இந்த வயது உச்ச வரம்பு அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப மாவட்ட செயலாளர் தொடங்கி கிளைக்கழக செயலாளர் வரைக்கும் அவங்க வயதை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 45, 50, 60, 70ன்னு நியமிச்சிருக்கிறாங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய இன்னொரு கேள்வி, அப்ப மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட மாற்றம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். திமுக வட்டாரத்துல இதே முன்வச்ச போது பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலர் பதவியிலேயே சில மாற்றங்களை கொண்டு வர போறோம். ஆனா அது இந்த மாதிரியான ஒரு செயற்குழு கூட்டத்துல முடிவு பண்ணிட முடியாது, உட்கட்சி தேர்தலை நடத்தணும். அதனால இப்ப இந்த மாவட்ட செயலர் நியமனத்தை எல்லாம் பண்ணிட்டு உட்கட்சி தேர்தலை நடத்துறதுக்கு திமுக திட்டமிடுறாங்க. அப்போதான் பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவியில மாற்றம் கொண்டு வருவதற்கும் திமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இப்ப திமுக பொதுச் செயலராக துரைமுருகன் இருக்கிறார். புதிதாக பொதுச் செயலாளரை கொண்டு வரக்கூடிய திட்டமிடல் எல்லாம் திமுகவில் இருக்கு, அதற்கான ஆலோசனைகள் இருக்காங்க சொல்லப்பட்டது. ஆனா அதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியும் வரல. ஆனா உட்கட்சி தேர்தல் இன்னும் ஒரு மாதத்திலேயோ இல்ல 2 மாதத்திலேயோ நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டிருக்காங்க. 2022ல அவங்க உட்கட்சி தேர்தல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உட்கட்சி தேர்தல் நடத்தல. பொதுவா 5-6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உட்கட்சி தேர்தலை நடத்துவாங்க. 2022ல உட்கட்சி தேர்தல் நடத்தினப்பதான் கனிமொழி துணை பொதுச் செயலரா கட்சிக்குள்ள வந்தாங்க. அதே மாதிரி அந்த மிகப்பெரிய கட்டமைப்பு பார்க்கக்கூடிய மாநில பொறுப்புல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா உட்கட்சி தேர்தலை நடத்தி அந்த பதவிகளுக்கு அவங்க போட்டியிடுறதுக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. அதுதான் திமுகவோட நடைமுறை. அதனால இப்ப முதற்கட்டமா கிளைக்கழகத்தில இருந்து மாவட்ட செயலர் வரைக்கும் மாற்றத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாநில பொறுப்புலையும் மாற்றம் கொண்டு வர போறாங்க. திமுகவுல செயல் தலைவர் பதவி மீண்டும் வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஏற்கனவே இப்ப திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் திமுகவுல செயல் தலைவரா இருந்தாரு, அப்புறம் தான் தலைவரானாரு. அதே மாதிரி இப்ப செயல் தலைவரா உதயநிதி ஸ்டாலின் வருவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் திமுக நிர்வாகிகள் மத்தியில இருக்கு. அதே மாதிரி இணை
பொதுச் செயலாளர் அல்லனா பொதுச் செயலாளர் பதவி, இணை பொதுச் செயலாளர் பதவி புதிதாக உருவாக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. இதுக்கெல்லாமே எங்க உட்கட்சி தேர்தலை நடத்தி தான் அதுக்கான திட்டமிடலை பண்ண போறாங்க. இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அப்படிங்கிறது வயது நிர்ணயம் தான். ஏற்கனவே இப்ப திமுகவுல முன்னாள் அமைச்சர்கள் காந்தி, ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான், அதே மாதிரி ஈரோடு முத்துசாமி இவங்க எல்லாமே 70 வயதுக்கு மேல இருக்கிறாங்க. திமுகவுல கிட்டத்தட்ட ஒரு 13 மாவட்ட செயலாளர் இப்பவே 70 வயதுக்கு மேல இருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய பதவி எல்லாமே விரைவில் முக்கியமானவர்கள் என்றால் 70 வயசு தாண்டிய மாவட்ட செயலாளர்கள் யார் யார் முக்கியமானவர்கள்? முக்கியமானவங்க அப்படின்னு நம்ம பார்த்தா காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சுந்தர் இருக்கிறாரு. ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ஆர் காந்தி, அவருக்கு 80 வயது ஆகிறது. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு திமுகவுல திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, அவருக்கு 75 வயது ஆகிறது. அதே மாதிரி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரா முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருக்கிறாரு, அவருக்கு 71 வயது ஆகிறது. ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளரா முத்துசாமி இருக்கிறாரு, 77 வயது. அதே மாதிரி தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பாக்கோட்டை அன்பழகன் எம்எல்ஏவாகவும் இருந்தவர், அவருக்கு 72 வயதாகிறது. அவர்களுடைய மாவட்ட செயலர் பதவியும் விரைவில் மாற்றப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சட்டத்துறை அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இருந்த ரகுபதிக்கு 76 வயது, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலராக இருக்கிறார், அவருடைய மாவட்ட செயலர் பதவியும் விரைவில் மாற்றப்படும் சொல்லப்பட்டிருக்கு. விருதுநகர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடியவர் KKSSR ராமச்சந்திரன், அவருக்கு 77 வயதாகிறது, முன்னாள் அமைச்சர், அவருடைய மாவட்ட செயலர் பதவியும் மாற்றப்படும். அனிதா ராமகிருஷ்ணன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலராக இருக்கிறார், அவருக்கு 74 வயது, முன்னாள் அமைச்சரும் கூட, அவருடைய பதவியும் மாற்றப்படலாம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திருநெல்வேலி தெற்குல முன்னாள் எம்எல்ஏ ஆவுடையப்பன், அவருக்கு 81 வயதாகிறது. இப்படியாக இப்பவே 13க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் 70க்கு மேல இருக்கிறாங்க. இவங்களுடைய பதவியெல்லாம் விரைவில் மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு இளைஞர்களை, மகளிர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டமிடல தான் இளரத்தம் பாய்த்துவது ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம். அதை தாண்டி இப்போ திமுக மேல உள்ளேயும் வெளியிலையும் வைக்கப்படுற விமர்சனம், வாரிசுகள் நிறைய பொறுப்புகளை ஆக்கிரமிச்சிடுறாங்க, ஒரு புதியவர்கள் நிறைய பொறுப்புகளுக்கு ஆஸ்பயர் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு. அதை அட்ரஸ் பண்றதுக்கு இந்த ரிஃபார்ம்ஸ்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ உங்களுக்கு திட்டமிடல்கள் இருக்கா? அதுக்கான ஆலோசனையிலையும் இருக்கிறாங்க. இப்ப மாவட்ட செயலாளர் 2 முறை தான் அந்த பதவியில இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரே குடும்பத்துல பலர் ஒரு அடுத்தடுத்த பதவியில இருக்கிறத பத்தி இப்ப திமுக இந்த கூட்டத்திலேயோ இல்ல அதுக்கான ஆலோசனையிலேயோ ஈடுபட்டாங்களா அப்படிங்கிற தகவல் இப்ப வரைக்கும் வரல. ஆனா இந்த ரிஃபார்ம் பண்ணும் போது புதியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும், ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவும் பரிந்துரை கொடுத்திருந்தாங்க. அதுலயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரே குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு பதவி போச்சுன்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது, அதனால அடுத்தடுத்து நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான மாற்றங்கள் எல்லாம் எப்ப தெரிய வரும் அப்படின்னா மாவட்ட செயலர் எண்ணிக்கையை 110 மாத்த போறாங்க. அப்போ 110 பேர்ல யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க போறாங்கிறத பார்த்துதான் அதுல வாரிசு இருக்காங்களா இல்ல வாரிசு இல்லாம ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்களா அப்படிங்கறதுலாம் தெரிய வரும். ரொம்ப நன்றி ரமேஷ். ரொம்ப துல்லியமா உறுப்பினர்களுடைய நிர்வாகிகளுடைய வயதிலிருந்து ரொம்ப துல்லியமா அழகான தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இதில் வயது வரம்பு முதன்முறையாக பதவிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கிளை செயலாளர் தொடங்கி மாவட்ட செயலாளர் வரைக்கும் எவ்வளோ வயது உச்சவரம்பு அப்படிங்கிறத நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 45 கிளை செயலாளர்களுக்கு விதிச்சிருக்கிறாங்க. இது போன்ற வயது உச்சவரம்பு இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மாநில அளவில் நிறைய மூத்தவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற பார்வை இருக்கலாம். பட் எனி பார்ட்டி கேனாட் பி ஏஜஸ்ட். ஒரு வயதை வைத்து மட்டுமே ஒருவரை நம்ம பின்தள்ள முடியாது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய நீண்ட அனுபவமும் கூட கட்சிக்கு பலன் தரும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவையும் எந்த கட்சிக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். திரு கருணாநிதி அவர்கள்லாம் அவர் மிகச்சிறப்பாக பரிமளித்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய 80கள்லையும் 90கள்லையும் கூட பரிமளித்திருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே வேளையில் இன்னைக்கு ஒரு யங்கிசம், இன்னைக்கு அரசியல் மூமெண்ட்லேயே நாடு தழுவிய அளவிலேயே உலகளாவிய அளவில் ஜென்சி எல்லாம் வந்துட்டு இருக்கிற வேளையில் இளைஞர்களுக்கு இளையோருக்கான முக்கியத்துவமும் குறிப்பிடத்தகுந்ததாக கட்சிகள் உலக அளவிலையும் சரி, தேசிய அளவிலையும் சரி, மாநில அளவிலையும் வைக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு ரீதியான இந்த மாற்றத்தில் எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். Different minds, equal dreams. An art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.